துரந்தர் 2 ஒரு வழியாக ஒரு 2 தடவை புக் பண்ணி கேன்சல் பண்ணி தமிழில் பார்க்குறதுக்கு. ஸோ நேற்று தான் பார்த்தோம். ஸோ படம் டூரேஷன் கிட்டத்தட்ட 4 hours. ஒருத்தவங்க வந்து எப்படி 4 hours நம்ம உட்கார வைக்க முடியும்? நிஜமாலே நான் சொல்லணும்னா ஒரு பிரமிப்பாகவே இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. என்ன சொல்கிறது, ஒரு 4 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அதை தாண்டி என்ன ஒரு எப்படி போச்சு மூவி, அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்லேயே போச்சு. படத்தை வந்து என்ன அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விஷுவலி வந்து வாவ்னு இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்குது. மாஸ் சீன்ஸை தாண்டி ஒரு சில கெத்தான சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சீன்ஸ் எப்படின்னா, ரன்வீர் சிங் வந்து என்ன சொல்கிறது, சும்மா சின்ன சின்ன ஃப்ரேம்ஸில் இப்படி நிற்கிறதோ நடந்து வர்றதோ, அதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த கெத்து சீனுக்கு கிளாப்ஸ் அள்ளுது, இந்த ஃப்ரேமுக்கே அள்ளுது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ மேக்கிங் வைஸ் டேரக்டரும் சரி, கேமராமேன், விஷுவலைஸ்டு, மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்தது. சில இடத்துல வந்து பார்ட் 1 மியூசிக் நம்ம மிஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் படம் முடியும் போது என்ன தோணுச்சுன்னா, இல்லை அது வேற ஒரு மேக்கிங், இது ஒரு வேற ஒரு மேக்கிங். ஸோ அது வந்து கண்டென்ட் வைஸ் இது பயங்கர ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரன்வீர் சிங் படம் ஃபுல்லாக வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படி தூக்கி படத்தை நிறுத்தினாலும், அதுக்கு ஈக்குவலாக ஓரமாக வீட்டில் உட்காந்து மாதவன் அசால்ட் பண்ண ஒரு படம் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாமே சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, 4 ஹவர்ஸில் படமும் எடுக்க முடியும். ஆனால் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆடியன்ஸ் உட்காருவாங்கன்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். டைட்டில் கார்டு போட்டு போஸ்ட் கிரெடிட் போனதுக்கப்புறமும் ஒரு சீன் வருது. ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, விட்டா போதுண்டா அப்படின்னு ஓடி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் படம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ படம் தான் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, கொலை பண்ணுறதெல்லாம் கொடூரமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் அந்த 18 இயர்ஸ் அபோவ் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிங் ஆஃப் லஹாரின் வந்து அந்த சேரில் உட்காருவார்ல, அந்த சீன் தான் வேறு லெவலில் இருக்கும். அந்த சீன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எஸ்பி இருக்கார்ல, லியோ தாஸோட அப்பா, அவர் சாவர சீன் வந்து செம்மையாக மேக் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். படத்தில் 2 ட்விஸ்ட் இருக்குது. 2 ட்விஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வேறு லெவல். அதெல்லாம் என்ன சொல்கிறது, இவனாடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த டிமானிட்டேஷன் வந்து ரூ. 500 1000 செல்லாதுன்ற மாதிரி சொன்னாங்களா, அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த படத்தை கொண்டு வந்தாங்க. அது வேறு காரணம். படத்தில் அதை கொண்டு வந்து நல்லா மேட்ச் பண்ணாங்க. பட் ஆனால் உண்மையான ரீசன் தெரிஞ்சவங்க தேட்டரில் பாதி பேர் சிரிச்சாருங்க. ஆனால் அந்த சீன் வந்து இதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணது வந்து ஸ்டோரி வைஸ்க்கு ஓகே தான். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ 4 ஹவர்ஸு கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு போய் உட்காருங்க. பார்ட் 1 பார்த்துட்டு போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி 4 ஹவர்ஸ் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்ததை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.